بسم الله الرحمن الرحيم. The only true name of God. உண்மையான யெகோவாவுடைய நாமமாகிய ஆண்டவருடைய நாமத்திலே, upon which all the true prophets have called, எல்லா தீர்க்கதரிசிகளும் அழைத்ததான அந்த நாமத்திலே, who in flesh was known by the name Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்று மாம்சத்திலே அறியப்பட்டதான அந்த நாமத்திலே I start. நான் தொடங்குகிறேன். Brothers and sisters, yesterday we heard our friends from TNDJ raising the issue of the manuscript variations. நேற்று அருமையான நண்பர்களே, நேற்று தினமதிலே நம்முடைய TNTJ நண்பர்கள் மூலப்பிரதிகளிலே இருக்கிற காரியங்களை குறித்து எழுப்பினதை நாம் பார்த்தோம். They have quoted Codex Sinaiticus and Codex Vaticanus. அவர்கள் Codex Sinaiticus, Codex Vaticanus என்கிற காரியத்தை குறித்து பேசினதை பார்த்தோம். And they have also cited some translations. இன்னுமாய் சில மொழியாக்கங்களையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். There are more than 5,000 different kinds of 5,000 New Testament Greek manuscripts that are available. கிட்டத்தட்ட 5,000க்கும் அதிகமான புதிய ஏற்பாட்டு மூலப்பிரதிகள் இருக்கிறது. Now, if we want to speak on the issue of the preservation of the Bible, வேதாகமம் பாதுகாக்கப்பட்ட காரியத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்றால், or if you want to use the preservation as the criteria for any book for being the word of God, எந்த ஒரு புத்தகமும் இறைவனுடைய வார்த்தையாக இருப்பதற்கு அது பாதுகாக்கப்பட்ட தன்மை ஒரு அளவுகோல் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், we are making the statement that Bible is the only qualified book on the face of the earth to be the God's word if preservation is the criteria. பாதுகாக்கப்படுவதுதான் ஒரு அளவுகோல் என்று சொல்லுவீர்களானால், இந்த பூமியிலே வேதாகமம் ஒரே ஒரு புத்தகம் மாத்திரம்தான் தேவனுடைய புத்தகமாக இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறது. Now, as I said, we have more than 5,000 Greek manuscripts of the New Testament. நான் சொன்னது போல 5,000க்கும் அதிகமான கிரேக்க மூலப்பிரதிகள் இருக்கிறது. And we will be looking at the scholar, we will be looking at one of the scholars, because neither I am nor they are qualified to be textual critics. They were looking at some of the scholars. I will be also citing some other scholars. நாங்களோ அல்லது அவர்களோ மூலப்பிரதிகளை குறித்து விமர்சிப்பதற்கு போதுமான தகுதி இல்லாதவர்களா இருப்பதனாலே ஒரு அருமையான மூலப்பிரதியை குறித்து விமர்சிக்க தகுதியுள்ளதான ஸ்காலர்களுடைய காரியங்களை குறிப்பிடுவோம். The scholar is Bruce Terry, and his book is A Student's Guide to the New Testament Textual Variants. புதிய ஏற்பாட்டு மூலப்பிரதி வேறுபாடுகளுக்கான மாணவர் கையேடு என்கிறதான அந்த நூலத்தின் ஆசிரியரான ப்ரூஸ் என்கருடைய காரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். He has analyzed 300 of the New Testament manuscripts, unlike the 2 or 3 that we have seen yesterday. நேற்று தினமதிலே நாம் பார்த்த 2 அல்லது 3 என்பதை போல் அல்லாதபடிக்கு இந்த அறிஞர் கிட்டத்தட்ட 300 புதிய ஏற்பாட்டு கிரேக்க மூலப்பிரதிகளை ஆய்வு செய்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். From the 4 family of the manuscripts, which I will explain later, மூலப்பிரதிகளின் 4 குடும்பத்திலிருந்து அவர் அதை ஆய்வு செய்திருக்கிறார். and published his findings. அவர் தன்னுடைய ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். We are going to look at some of those variations right now. இப்பொழுதே அந்த விதத்தில் இருக்கிற வேறுபாடுகளை நாம் காண போகிறோம். Which will help you to understand when there is a New Testament manuscript variation, what ought to be done. அப்படி ஒரு புதிய ஏற்பாட்டு மூலப்பிரதிகளிலே வேறுபாடு இருக்கும் என்றால் அது என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்ததான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். And you will also understand, because this scholar has published, which all translations use which manuscripts. இந்த அருமையான அறிஞர் என்னென்ன டிரான்ஸ்லேஷன் என்னென்ன வேரியேஷனை கொண்டிருக்கிறது என்பதையும் இவர் குறிப்பிட்டிருக்கிறார். And most of the variations that they would bring and they have brought will fall into these categories. அவர்கள் நேற்று தினமதிலே கொண்டு வந்ததான அநேக மொழியாக்கங்களும் வேறுபாடுகளும் இந்த வரிசை பட்டியலிலே உள்ளடக்கமாக இருக்கிறது. And after that we will look at the Quran to make a comparison to see which is better preserved. அதற்கு பின்பதாக இதே காரியத்தை நாம் குர்ஆனோடு கூட ஒப்பிட்டு பார்த்து எந்த இறைவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வோம். Now, one of the first variation, Matthew chapter 1 verse 10. மத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே அதன் முதல் வேறுபாட்டை பார்க்கிறோம். In the manuscripts that he has cited, in many of the manuscripts that he has cited, he has given these references also, which if they want, it will be made available to them, which are the manuscripts that he is quoting. He said the first variation is Manasseh the father of Amos, and Amos the father of Josiah. Matthew chapter 1 verse 10. In some manuscripts it is Amos.
Whereas in the other manuscripts, it is Ammon. See the difference? One it is Amos and another it is Ammon. Now why the difference has come? The scholar explains the difference is actually the spelling difference of the same name. Got it? நேற்றைய தினத்திலே அவர்கள் குறிப்பிட்டதான அநேக ஆதாரங்களிலே இதுவும் ஒரு வேத பகுதியை அவர் குறிப்பிட்டதை பார்த்திருக்கலாம். இந்த இடத்துல மனாசேயின் தகப்பனாகிய ஆமோஸ் என்கிறதான ஒரு பதம் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறது. ஆமோன் என்று சொல்லி இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அதனுடைய காரியம் என்னவென்றால் அது அவர்களுடைய ஏற்பட்டதான அந்த ஸ்பெல்லிங்ல ஏற்பட்டதான பிழை அல்லது அவர்கள் அந்த பெயரை உச்சரித்ததான விதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். Now in the Greek, over the period of time, the spellings would differ as it would be in the English as well. The spellings will differ for the same word in the Greek over a period of time as it is in English. கிரேக்க மூலப்பிரதியில ஏற்பட்டதான அந்த எழுத்து பிழை அது ஆங்கில மொழியாக்கத்திலும் உண்டாயிருப்பதை நாம் பார்க்கிறோம். Now majority of the differences, listen to this, majority of the differences in the Greek manuscripts are spelling variations. கிரேக்க மூலப்பிரதியில் இருக்கிறதான வேறுபாடுகளிலே அதிகமானவை இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கிறதை பார்க்கிறோம். Spelling variations, not mistakes. ஸ்பெல்லிங் வேறுபாடுகளாக இருக்கிறது. Now for example, color and color in English will have two different variations. கலர் நிறம் கலர் என்று சொல்லுகிறதான வார்த்தை இங்கிலீஷ்ல ஆங்கிலத்திலே ரெண்டு வேறுபாடாக இருக்கிறதை பார்க்கிறோம். Now Amos here in the first Matthew chapter 1 verse 10 and Ammon in the Matthew chapter the same this thing will be counted as two different variations if it appears in two manuscripts. இந்த ஆமோஸ் என்கிறதான மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆமோஸ் என்கிறதான பதமும் அதே வார்த்தை ஆமோன் என்கிறதான பதமும் ரெண்டு மூல பிரதிகளிலே பார்க்கும்போது அது ரெண்டு முரண்பாடு ரெண்டு வேறுபாடுகளாக தெரியும். Now if the same spelling difference appears in 1000 manuscripts, how many variations are it counted as? இந்த வேறுபாடுகள் இந்த ஸ்பெல்லிங் வேறுபாடுகள் 1000 மூல பிரதிகளிலே இருந்தால் அப்ப அந்த மூல பிரதிகளின் வேறுபாடு எத்தனையாக இருக்கும்? It will be counted as 3000 it will be counted as 1000 differences. அது 1000 மூலப்பிரதி வேறுபாடாக எண்ணப்படும். Actually the difference is only one, but since the difference appears in 1000 manuscripts, the number will go up as 1000. ஆனால் அந்த வேறுபாடு ஒரே ஒரு மூலப்பிரதி ஒரே ஒன்றுதான். ஆனால் 1000 மூலப்பிரதிகளிலே அது காணப்படுவதனாலே வேறுபாடுகளுடைய எண்ணிக்கை 1000ஆக கணக்கிடப்படுகிறது. Now there are missing words or omitted words. அங்கே அவர்கள் இல்லாமல் போன வார்த்தைகள் அல்லது நீக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதை குறித்து சொன்னார்கள். We will again see one example of that. அது குறித்ததான ஒரு உதாரணத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். Matthew chapter 1 verse 18. மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். In some manuscripts it says now the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். Now in other manuscripts it is said the Christ. Jesus is missing. அது மற்ற மூல பிரதிகளிலே பார்க்கிறோம் கிறிஸ்துவின் பிறப்பு இயேசு என்பது அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறது. Now there is another manuscript which says Jesus, it's only birth of Jesus. இன்னொரு மூல பிரதிகளிலே பார்க்கிறோம் இயேசுவின் பிறப்பு என்பது மாத்திரம் குறிப்பிடப்படுகிறது. You see actually the difference is in this. இந்த இடத்துல வேறுபாட்டை நீங்கள் பார்க்கலாம். வேறுபாடு இங்கே தான் இருக்கிறது. Does it make any difference to the text? இந்த வேறுபாடு அந்த மூல பிரதிக்கு ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறதா? In fact, as I said, the family of the manuscripts, if we analyze the ancient manuscripts, as we go more ancient and ancient, we know that is the more original, correct? மூல பிரதிகளுடைய குடும்பம் என்று சொல்லப்படுகிற அந்த மூலத்தின் எல்லாவற்றுக்கும் முதன்மையான அந்த மூலங்களுக்கு நேராக போவீர்கள் என்று சொன்னால் அது உங்களை சரியான ஒரிஜினல் மூல பிரதிகளுக்கு நேராக கொண்டு செல்கிறது. Now as I said family of the manuscripts, I said he has analyzed 4 family of the manuscripts. What do I mean by family now? மூல பிரதிகளின் குடும்பம் என்று சொல்லும்போது அவர் 4 காரியத்தை குறிப்பிடுகிறார். நான் அதை பற்றி என்ன சொல்லுகிறேன்? If one scribe has missed out the word Christ, கிறிஸ்து என்கிறதான வார்த்தையை ஒரு எழுத்தாளர் தவறவிட்டிருந்தால் every other scribe who comes after him and copies his copy will miss out the word Christ. அந்த எழுத்தாளரை தொடர்ந்து நகலெடுத்துக் கொண்டு வருகிறதான ஒவ்வொரு எழுத்தாளர்களும் அந்த வார்த்தையை தவறவிட்டுக் கொண்டே நகலெடுப்பார். Now that is one family. அது ஒரு குடும்பம். Now other family is the scribe who missed out the word Jesus. இயேசு என்றதான வார்த்தையை தவறவிட்டதான அந்த எழுத்தாளர் பின்னாக வருகிற குடும்பம். Now when the New Testament critics analyze this, they will go by the family of the manuscripts, they will go by the history of the manuscript, the antiquity of the manuscripts, which neither they or us are qualified to speak on. That is why I am quoting the scholars.
நான் ஸ்காலர்களை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால் நீங்களோ அல்லது நானோ அந்த டெக்ஸ்டுவல் மேனுஸ்கிரிப்டை பற்றி விமர்சிப்ப தகுதி உடையவர்கள் அல்ல. டெக்ஸ்டுவல் மேனுஸ்கிரிப்டை பற்றி விமர்சிக்கிறவர்கள் மூன்று காரியங்களில் அதை போவார்கள். அந்த மேனுஸ்கிரிப்ட் குடும்பத்தை பற்றி, அடுத்ததாக அந்த மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிறதான சரித்திரத்தை பற்றி, அடுத்ததான அந்த மேனுஸ்கிரிப்டின் புராதன தன்மை, பழமை தன்மையை குறித்து அந்த அடிப்படையிலே அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். Now I will go to a major passage. One of the major passages where the major passage is missing. Matthew chapter 16. மத்தேயு 16வது அதிகாரத்திலே இங்கேதான் ஒரு பெரும்பகுதியான வேத பகுதி தவறவிடப்பட்டிருக்கிறது. Now if you see this, in most of the manuscripts, Matthew chapter 16 verse 19 to 20, that the last of the passage is there. அநேக மூலப்பிரதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மத்தேயு 16வது அதிகாரத்தின் இந்த பகுதிகள் இருக்கிறது. And the translations which comes from those manuscripts will have those passages, correct? அந்த மூலப்பிரதிகளிலிருந்து வருகிறதான மொழியாக்கத்திலே இந்த மத்தேயு 16வது அதிகாரத்தின் அந்த பின் பகுதிகள் நிச்சயமாக இருக்கும். Now there are some manuscripts which this passage is missing. ஆனால் இந்த பகுதி இல்லாத சில மூலப்பிரதிகள் இருக்கிறது. Now when we look at it, how will we know whether the Matthew chapter 16 was there or not? நாம் அதை பார்க்கும்போது இந்த மத்தேயு 16வது அதிகாரத்தின் இந்த பிற்பகுதி அங்கே இருந்ததா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? We will look at the oldest manuscript, correct? இருக்கிறதிலேயே மிகவும் தொன்மையான மூலப்பிரதி எதுவோ அதைத்தான் நாம் பார்ப்போம். We will look whether any church father has quoted it, correct? அடுத்த விதமாக நாம் எப்படி கண்டுபிடிப்போம்? சபை பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டதான அவர்கள் இந்த மூலப்பிரதிகளிலிருந்து எதையாவது எடுத்து கையாண்டார்களா என்று பார்ப்போம். Now when we look at that, Matthew chapter 16, the last portion is there. அப்படியாக நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது மத்தேயு 16வது அதிகாரத்தின் அந்த பிற்பகுதியானது அந்த இடத்துல இருக்கிறது. Now why are they others keeping it in brackets if it is still there? அப்படி அதிலே இருக்கும்போது ஏன் மற்றவர்கள் அடைப்பு குறியிடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். Now the reason is they are only looking at a certain number of manuscripts, and Christians are honest enough to admit that in some later manuscript this is missing. அந்த அடைப்பு குறியிடுகிற அந்த மொழியாக்கத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சில மூலப்பிரதிகளை மாத்திரம் பார்த்தார்கள். அந்த மூலப்பிரதிகளிலே அவர்கள் அந்த பார்க்கிறதான அந்த வேத பகுதி இல்லாததனாலே அவர்கள் அடைப்பு குறியிடுகிறார்கள். இது கிறிஸ்தவர்களின் உண்மை நிலையை காட்டுகிறது. But as you will know, we can have the original when we go back, and as I said, we have more than 5,000 manuscripts to go back in the original language itself. இந்த 5000 மூலப்பிரதிகளின் அடிப்படையிலே நாம் மீண்டுமாக ஆராய்ச்சி செய்து போகும்போது மிக தொன்மையான உண்மையான ஒரிஜினலான மூலப்பிரதிக்கு நாம் கடந்து செல்ல முடியும். Apart from the manuscripts, we have the writings of the church fathers. இந்த மூலப்பிரதிகளுக்கு அடுத்தபடியாக சபை பிதாக்களுடைய எழுத்துக்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. For example, they have asked, some of the codexes are missing, the book of Revelation is missing, so how do we know that the book of Revelation was there? நேற்று தினமதிலே அவர்கள் சில கோடெக்ஸ் எல்லாம் காண்பித்து அதிலே வெளிப்பாடு புத்தகம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இல்லை, எனவே வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருந்ததா இல்லையா என்று எப்படி நமக்கு தெரியும் என்று கேட்டார்கள். Actually that book is missing in the codex because that has been destroyed in that codex. அந்த கோடெக்ஸ்லே அந்த புத்தகம் வெளிப்பாடு புத்தகம் தவறப்பட்டிருப்பதற்கு காரணம் அதிலிருந்து அது அழிக்கப்பட்டு விட்டது, அது அழிந்து விட்டது. These are perishable these things, and the other, if they can actually, they should not be raising this question because the Samarkand manuscript which they have for the Quran has only 1/3 of the Quran right now. Does that mean that the Quran at the Samarkand time did not have the complete Quran? That's a kind of a argument which only an illogical person will make. இவர்கள் அந்த காரியத்தை குறித்து கேள்வி எழுப்பவே கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் சொல்லுகிறபடி அந்த வெளிப்பாடு புத்தகம் அதிலிருந்து அழிந்து போய்விட்டது. அவர்கள் குர்ஆனுடைய மூலப்பிரதிக்கு ஆதாரமாக சொல்லுகிற அந்த சமர்கண்ட் மூலப்பிரதியிலே இப்பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற குர்ஆனிலே 1/3 தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த குர்ஆன், அந்த சமர்கண்ட் மூலப்பிரதியிலே அவர்களுக்கு முழு குர்ஆன் இல்லை என்று அர்த்தமாகி விடுமா? Now the church fathers have cited most of these verses. ஆனால் சபை பிதாக்கள் இந்த மூலப்பிரதிகளிலிருந்து ஏராளமான வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். For example, church father Irenaeus, உதாரணமாக சபை பிதா இரேனியஸ் has quoted Mark chapter 16, and therefore he is lived in AD 180, and therefore we are doubly sure that the passage was there. சபை பிதா இரேனியஸ் 180 வாழ்ந்தவர். அவர் மார்க் சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். But the same thing cannot be said about the Quran. ஆனால் இதே காரியத்தை நீங்கள் குர்ஆனோடு கூட ஒப்பிட்டு சொல்ல முடியாது. Because we see that even if we go by the hadith, let us not go to the manuscripts right now, we will go that later. Even if we go to the hadith, we see that in Sahih Muslim book number 5 hadith number 2286, an entire surah is missing from the Quran that is right now there.
மூலப்பிரதிகளின் அடிப்படையில் நாம் ஒருவேளை போகாவிட்டாலும் அவர்களுக்கு இருக்கிற ஆதார நூலான ஹதீஸின் அடிப்படையில் நாம் போனாலும் கூட சஹி முஸ்லிமுடைய 5வது தொகுப்பின் 2286 ஹதீஸ் நம்பரின் அடிப்படையிலே ஒரு சூரா இவர்களுக்கு இருக்கிறதான குர்ஆனிலே முழுவதுமாக தொலைந்திருக்கிறது என்று சொல்லி அது சொல்லப்படுகிறது. And there is no hope for them to get it back, but because their caliph Uthman burnt all the manuscripts at that time. அவர்களுக்கு எப்படியாகலும் அந்த சூராவை சென்றடைந்து அந்த சூரா என்ன சூரா என்று கண்டறிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த குர்ஆன் தொகுப்புக்கு காரணமான உதுமான் என்பவர் அந்த மூலப்பிரதிகள் எல்லாவற்றையும் எரித்து போட்டு விட்டார். Sahih Bukhari volume 6 book number 61 hadith number 510. சஹீஹ் புகாரி வால்யூம் நம்பர் 6 அதனுடைய 61வது காரியம் 510 hadith number 510. ஹதீஸ் நம்பர் 510. Uthman burned all the manuscripts at that available time, so there is no way of for them to go back and get it. That means the preservation of Quran is lost hopelessly, but the preservation of the Bible is still there in all the manuscripts, and we can go back and study and get actual words as it is by the grace of God. குர்ஆனுடைய அடிப்படையில் அவருடைய ஆதார நூல்களின் அடிப்படையில் அந்த சஹீஹ் முஸ்லிமுடைய அடிப்படையிலே அப்பொழுது தொகுக்கப்பட்ட காலத்தில் இருந்ததான உதுமான் அவர்கள் அங்கிருந்த மூலப்பிரதிகள் எல்லாவற்றையும் எரித்து விட்டார். எனவே மூலப்பிரதிகள் பாதுகாக்கப்பட்ட அடிப்படையில் இறைவேதத்தை பார்ப்போம் என்று சொன்னால் குர்ஆனுக்கு எந்த விதமான ஆதாரமும் நம்பிக்கையும் கிடையாது. அதே நேரத்திலே வேதாகமத்திற்கு இருக்கிற ஏராளமான மூலப்பிரதிகள் அதனுடைய ஒரிஜினல் தன்மைக்கு ஒரிஜினல் மூலப்பிரதிக்கு நேராக நம்மை கொண்டு செல்வது என்பது ஆணித்தரமான காரியம். There is no comparable book in the history including Quran when it comes to the preservation to match up with the Bible. பாதுகாப்பு இறைவேதம் பாதுகாக்கப்பட்டதான காரியத்துக்கு வரும்போது குர்ஆன் உட்பட இந்த பூமியிலே பரிசுத்த வேதாகமத்தோடு கூட ஒப்பிடுவதற்கு எந்த ஒரு புத்தகமும் இல்லை. If preservation is the criteria for a book being the word of God, it is only the Bible which qualifies it. If they have anything else, let them produce it. ஒரு புத்தகம் இறைவேதமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பாதுகாக்கப்பட்ட தன்மைதான் அதுக்கு இருக்க வேண்டும் என்பது அளவுகோலாக இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான் அந்த தன்மையை இந்த பூமியிலே கொண்டிருக்கிறது. இதற்கு இணையான ஒரு புத்தகத்தை யாரும் காட்ட முடியாது. Now their argument would have been, they seems to be arguing that there should have been one manuscript which was preserved. That is not necessary. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. At the very outset, I would like to make a clarification. It seems there's a confusion among this audience as to which is the TNTJ team or Muslim team. முஸ்லீம் குழப்பம் இருக்க மாதிரி தெரியுது. முஸ்லீம்களுடைய குழு எந்த குழு அப்படிங்கறத குழப்பம் இருக்கிறதா தெரியுது. அந்த நீல சட்டை அணிந்திருக்காருல நம்ம சகோதரர், அவரிலிருந்து இவர் வரை 7 பேர் தான் நாங்க இருக்கிறோம். அந்த தரப்புல பேசுனாங்கல்ல, அவங்களை எங்க டீம்ல சேர்க்கல. ஏன்னா அவர் நாங்க சொல்ல வேண்டிய வாதத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் அவர் எங்க டீமோ நீங்க நினைச்சிருப்பீங்க. நான் நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பைபிள்ல இவ்வளவு குளறுபடி இருக்குது, மாறி மாறி இருக்குது, வேரியேஷன் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்டுக்கும் இன்னொரு ஸ்கிரிப்டுக்கும் வேரியேஷன் இருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், அப்படிதான் இருக்குது, ஒண்ணுல இல்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. 2 பேருக்கு சமமான டைம் தான் கொடுக்கணும், விவாதத்துல 2 பேருக்கு சமமான டைம். ஆனா அவர் டைம் சேர்த்து நமக்கு பேசிருக்காரு. அவங்க பாஷையில சொல்றதா இருந்தா விட்னஸ் கொடுக்கறதும்பாங்க, சாட்சி கொடுக்கறதும்பாங்க. நமக்கு அவர் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா சேம் சைட் கோலும்பாங்கல்ல, அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சரி, இதுல நம்ம வைக்காத ஒரு வாதத்தை அவர் வைத்தார். Dear brothers and sisters, first we'd like to make a point clear that who all belong to TNTJ and who all belong to the other side. There seems to be a confusion among the audience because of the argument they posed. From yesterday we have been proving from Bible that there are a lot of variations even in your manuscript, but they failed the other side. In fact, they gave another additional argument which is in our favor. We really doubt if they are in our side or not. So there should not be any confusion among the audience. Now we'll continue. We didn't make preservation as a criteria. We never used the word preservation. But he said preservation is a criteria. Preservation is not a criteria. The work of Shakespeare has been preserved. Do we call it as a word of God? Even ancient literary works have been preserved. But that does not become word of God just because it has been preserved. அதாவது
பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒரு வேத நூல் என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதாக அவர் சொன்னார். நம்ம அப்படி சொல்லவே இல்லை. உண்மையிலே சொல்வதாக இருந்தால் பாதுகாப்பது வேத நூலுக்கு அடையாளம் இல்லை. அப்படி அடையாளம் இல்லைன்னு சொல்ல வரல. அதுவே வேத நூல் என்பதை அடையாளமாக ஆக்காது. உதாரணமாக தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, கம்பராமாயணம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் முந்தையது திருக்குறள், அதுவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதனால அது இறைவேதம் என்று சொல்லிவிடுவோமா? அது பாதுகாக்கப்பட்டிருப்பதால் மட்டும் இறைவேதம் சொல்லிட மாட்டோம். நாங்க என்ன சொல்ல வர்றோம்? இப்ப நாங்க சொல்றது இறைவனுடைய வேதம் என்றால், கடவுளுடைய வார்த்தை என்றால், அது அந்த பயபக்தியோட பரிசுத்தத்தோட அந்த ஹோலினஸ், அந்த பரிசுத்த தன்மையோட ஒரு அச்ச உணர்வோட பத்திரமா பாதுகாக்கணும். ஜூஸ் சொல்லுவாங்க கைகளை அசுத்தமாக்கி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா இறைவேதத்தை தொட்டு கையை கழுவிட்டு தான் தொடணும், தொட்டுட்டும் கையை கழுவுவாங்க. இறைவேதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க யூதர்கள். அந்த மாதிரி அது பரிசுத்தமானதாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒலிம்பிக் மேட்ச்ல விளையாடுற மாதிரி போட்டி போட்டு நீ திருத்துறது அதிகம் திருத்துறியா, நான் திருத்துறது அதிகமா, அவன் ஒரு மாற்றம் செஞ்சா நான் ஒரு மாற்றம், இந்த மாதிரி மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஃபுட்பால் கிரவுண்ட்ல கிக் பண்ற மாதிரி they are kicking with God's word. If they really have to preserve their God's word, if they really treat it as holy, they will have to preserve it, just like how Jews would preserve their holy book. But the Christian friends here, looking at all these evidences, it is very evident that they have been playing with the Bible. They assume that this is something like a playground and they played too much in the Bible. And he was talking about some variations. அவர் சில வேரியேஷனை பத்தி, முரண்பாடுகளை பத்தி சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். புரூஸ் என்ற ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு நியூ டெஸ்டமெண்ட் வேரியேஷன் சொல்லிட்டு. அந்த புத்தகத்துடைய பேர், அதுல சில ஸ்லைட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க. இவர் ஒரு அறிஞரை சொல்றார், இந்த மாதிரி ஏராளமான அறிஞர்கள், ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் இன்று நேற்றல்ல பல நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து பல நூற்றாண்டுகளாக பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுது? அவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்குதுங்கிறது உறுதிப்படுத்துது. இது சின்ன விஷயம் இல்ல. ஒரு சின்ன விஷயமா இருந்தா ஒரு ஆள் சொல்லிட்டு போயிடலாம். அங்க இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸும் முரண்பாடும் கான்ட்ரடிக்ஷன்ஸும் அடிஷன்ஸ் டிலீஷன்ஸ் இன்டர்போலேஷன்ஸ் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா இத பத்தி ஆய்வு செய்ய வேண்டிய அளவுக்கு இருக்குது. இது எதை சேர்த்தாங்க, எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட் தெரியல, அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. The other side cited an example of Mr. Bruce's statement. So it is also evident that among many scholars who did research on this variations in manuscript, Bruce is also one among them, and it itself proves that there have been lot of variations, lot of human interpolations in Bible. அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு உதாரணம் போட்டு காட்டினாங்க. அமோஸ் அமோன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னாங்க. அப்புறம் சொல்லிட்டு சொன்னாங்க, காலத்துக்கு மாற மாற ஸ்பெல்லிங் மாறும், எல்லா லாங்குவேஜ்லயும் உள்ளதுன்றாங்க. ஸ்பெல்லிங் வேண்டாம் மாறும், உச்சரிப்பு மாறாதுங்க. அதுலயும் பேர்ல உச்சரிப்பு மாறாது. என்னதான் ஸ்பெல்லிங் மாறினாலும் என் பேரா தான் இருக்கும். ஸ்பெல்லிங்க வேண்டாம் மாத்தி எழுதலாம், ஆனா உச்சரிப்பு மாறவே மாறாது. இது அந்த வித்தியாசம் கூட அவங்க புரியாம பேசுறாங்க. அது அவங்களே ஒத்துக்கிறதா செய்யறாங்க. எங்களுக்கு அதை பத்தி தெரியாது, நாங்க அறிஞர் இல்ல, நீங்களும் அறிஞர் இல்ல, நீங்க பேசாதீங்க, நம்மள பேசக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க அறிஞர் இல்ல பேசாதீங்கிறாங்க. நாங்க சொல்றோம், நாங்க அதுல தரவா ஆன அறிஞர்கள் தான். We know very detail. We have studied in detail about the critical textual criticism. We are capable of arguing on that basis. We are scholars in that. We need not have a certificate from you. If you want, you can have an argument on that, exclusively on textual criticism. நாங்க அந்த விஷயத்தில் தனித்து பேசவும் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம் தெரியாம இருக்குன்னு நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்கும். உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியலையே, இஸ்லாத்தை பத்தியும் தெரியல, கேட்டாங்களுக்கு அரபி தெரியாது, அரபி தெரியாம ஏன் பேசுறீங்க? அப்புறம் நேத்து ஒரு ஹதீஸ் எடுத்து சொன்னாங்க, அந்த ஹதீஸ் அப்படி இல்லங்க, எடுத்து காட்டுங்கன்னு கேட்டோம். மேனுஸ்கிரிப்ட் அங்க இல்ல நெட்ல இருக்காங்க, கொடுங்கன்னு கேட்டோம், தரவே இல்ல. கடைசியில ஒன்று தந்திருக்கிறாங்க, அது என்ன லட்சணத்துல இருக்கு, கடைசியில பதில் சொல்லுவாங்க. அதுல எவ்வளவு கோளாறுன்னு பாருங்க. இஸ்லாத்தை பத்தி தான் தெரியல, அதாவது வேற மதம், அவங்க மதத்தையாவது ஒழுங்கா தெரிஞ்சிருப்பாங்கடா, எங்களுக்கு அதுவும் தெரியாதுங்கிறாங்க. அதுவும் தெரியாம உங்க மதத்தை பத்தி ஏன் பேச வர்றீங்க? உங்க மதத்தையே உங்களுக்கு தெரியலண்டா அதை பத்தி எங்கிட்ட எங்க பேச வர்றீங்க? உங்க மதத்தை உங்களை விட நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உங்களுடைய மூல பாஷை ஹீப்ரூவையும் கிரேக்கத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உங்களுடைய டெக்ஸ்டைல் கிரிட்டிசிசத்தை பத்தி நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாங்க பேச ரெடியா இருக்கிறோம். யூ ஆர் நாட் willing to talk on it. You cited an example that it may be because of the spelling variation. You plainly admitted that it is because of spelling mistake. Amos and Ammon. Any proper noun will not differ by the pronunciation. May the spelling may be different, but the pronunciation entirely cannot be different. Moreover, they claim that they don't know anything on this topic
and they also put the same thing on our plate, saying that even you are not eligible to talk. They don't have to discuss about whether we are eligible to talk or not. In fact, maybe you admit that you don't know anything, but by the grace of God, we have done enough research and we have all the qualification to do this textual criticism. அப்புறம் அவங்க தரப்புல இருந்து ஒன்னு சொன்னாரு, அவருக்கு உண்மையை டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் பத்தி ஒன்னு தெரியலதான். ஏன் தெரியலண்டா, there are 4 families of manuscripts ன்றாரு. There are many families. The major families are 4. அந்த 4 familiesக்கு பேர் கூட தெரியல. அதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போனாரு. அந்த 4 familiesக்கு என்ன பேருன்னு கூட தெரியாம இருக்கிறாரு. இவர் வந்து கிறிஸ்துவத்தை பத்தி பேச வந்திருக்கிறார். ரைட். அப்புறம் he admitted to one fact. The fact is, the older the manuscript, அவர் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை உண்மையில ஒத்துக்கிட்டார். ஒரு விஷயத்தை என்ன ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா, பழைய பிரதிகளாக இருந்தால், மூலப்பிரதிகளாக இருந்தால் அது ரொம்ப சரியாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பழையதாக இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சரியாக இருக்கும் சொன்னார். அதன் அடிப்படையில் தான் நாங்க சொன்னோம், பழைய பிரதிகள்ல ரெவலேஷன் இல்லன்றோம். அதுக்கு அவர் சொன்னார், பழைய பிரதிகள் ரெவலேஷன் வேணா இல்லாம இருக்கலாம், சர்ச் ஃபாதர்ஸ் எழுதி இருக்கிறாங்க. சர்ச் ஃபாதர்ஸ் என்ன எழுதுனாங்க? சர்ச் ஃபாதர்ஸ்ங்கிறது தனி கதை. நாங்க வந்து அடுத்த அறிஞர்களை நான் கோட் பண்ண விரும்பல, டைரக்டா உள்ளதை மட்டும் தான் காட்ட வர்றோம். சர்ச் ஃபாதர்ஸ்க்கு போனோம்னு சொன்னா அது மக்களை டைவர்ட் பண்ற மாதிரி போயிருங்கிறதுக்காக நாங்க போக விரும்பல. ரைட், வில் கண்டினியூ. Even you have not done enough research on the manuscript. They spoke about 4 families of manuscript. In fact, there are many families of manuscript, and 4 are the major one. But the example he cited was also wrong, and he did not even name the 4 families of manuscript. And moreover, he quoted something like the church fathers would have told. That is not the final authority for being a holy book. நேத்து நம்ம இதை பார்த்தோம். கோடஸ் வேட்டிகனஸ்ல இது இல்லன்றோம். அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆரம்ப காலத்து பிரதியில அது இல்ல. அவர் கேட்ட கேள்விகள் அந்த இதுலயே பதில் கொடுத்திருக்கிறோம். அதனால நாங்க இடையில சொல்லல, நான் இப்ப சொல்லல, பின்னால இடையில வரும். இது ஆரம்ப காலத்து பிரதி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. கோடஸ் வேட்டிகனஸ் இதுல ஜான் அந்த பெரிகோப் அடல்ட்ரே, அதாவது விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லால் எறியுதுன்னு ஒரு செய்தி வரும். அது இல்ல, மூலமொழியிலன்னு இருக்குது. நெக்ஸ்ட். அதே மாதிரி மார்க் 16ல வந்து 8ஓட முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க பைபிள்ல 9 to 20 வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது 8ஓட முடிஞ்சு போச்சுங்கிறதுக்குள்ள ப்ரூஃப். இதுவும் கோடஸ் வேட்டிகனஸ். அடுத்தது நெக்ஸ்ட். கோடஸ் வேட்டிகனஸ்னா என்ன? ஹவ் ஓல்ட் இஸ் இட்? கோடஸ் வேட்டிகனஸ்ங்கிறது இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 16th century. 16ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிக்கவே பட்டது. அதுதான் மிக பழைய மேனுஸ்கிரிப்ட் சொல்றாங்க. அந்த பழைய மேனுஸ்கிரிப்ட கண்டுபிடிச்சது எப்பன்னு கேட்டீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு சொல்றாங்க இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 4ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எப்ப சொல்றாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது வரைக்கும் எங்க இருந்தது அது சும்மா தெரிஞ்சுக்கிறீங்க. வேட்டிகனஸ் வேட்டிகன் இருக்குல்ல, போப்பாண்டவர், போப்பு இருக்காருல்ல, அங்க இருந்துச்சு. அவங்க தங்கி இருக்க இடத்துல இருந்தாங்க, லைப்ரரியில இருந்துதான். அவங்க லைப்ரரியில என்ன இருந்ததுன்னு அவங்களுக்கே தெரியல. 16 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் அதை கண்டுபிடிச்சு தேடி எடுக்கிறாங்க, குப்பையில இருந்து பொறுக்கி எடுக்கிறாங்க. அவங்க லைப்ரரியில இருக்கிறத தூசி தட்டி எடுத்து, இது வந்து ரொம்ப பழசுங்க, 400 வருஷத்துக்கு முன்னால உள்ளது, சாரி 4th century 4ஆம் நூற்றாண்டுல உள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட். சினாட்டிகஸ். கோடெக்ஸ் சினாட்டிகஸ்ங்கிறது கோடெக்ஸ் தான் கோட் பண்ணப்பட்டது, புக்கு மாதிரி கோர்க்கப்பட்டது தான் கோடெக்ஸ். நிறைய கிரேக் லெட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பொதுமக்களை குழப்பறதுக்காகவே. அதை பார்த்து நீங்க குழம்பிட வேண்டியதில்லை. இது சினாட்டிகஸ்ங்கிறது சினாய் மலை சொல்றோம்ல, மவுண்ட் சினாய், அங்க ஒரு செமினரி இருக்குது. அந்த செமினரியில இருந்து அங்க உள்ள டஸ்ட்பின்ல எடுக்கப்பட்டது. அங்க உள்ள டஸ்ட்பின்ல ஒரு வெஸ்டர்ன் ஜெர்மன் ஸ்காலர் போய் தேடி அங்க ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப வரும்போது கடைசியில குப்பத்தொட்டில ஒண்ணு இருக்குது, இதுவான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்து, ஆமாமா இதைதான் நான் தேடி வந்தேன், அவருக்கு இருக்கிறதே தெரியாது, இதைதான் நான் தேடி வந்தேன், இதுதான் 400 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுன்னு சொன்னார். இதுதான் கோடஸ் சினாட்டிகஸ். இதுவும் 16 இது கண்டுபிடிக்கப்பட்டது பாருங்க 19ஆம் நூற்றாண்டுல. இது 19ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. இது சொல்றாங்க 4ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட். அப்புறம் டெட் சீ ஸ்க்ரால்ஸ் சொன்னாரு. டெட் சீ ஸ்க்ரால்ஸ் சொல்லிட்டு சாவுக்கடல் ஆவணத்தை சொல்லிட்டு அது வந்து இப்ப புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா நாங்க வச்சிருக்கிறதெல்லாம் எவ்வளவு ஃபேத்ஃபுல் டிரான்ஸ்மிஷன், எவ்வளவு ஹானஸ்ட் டிரான்ஸ்மிஷன், நாங்க எவ்வளவு ரொம்ப ஜாக்கிரதையாக அதை நேர்மையாக அதை நாங்க வாழையாக நாங்க பாதுகாத்திருக்கிறோம் அப்படிங்கிறது சான்றுன்னு சொன்னாங்க. அந்த சாவுக்கடல் ஆவணத்துல இவன் கையில வச்சிருக்க புத்தகத்தில் உள்ள எஸ்தர் கிடையாது. எஸ்தர்ங்கிற புத்தகம் இவங்க புத்தகத்துல பைபிள்ல வச்சிருக்கிறாங்க, அது சாவுக்கடல் ஆவணத்துல கிடையாது. அதே மாதிரி அதுல என்ன சொல்றது இருக்குது, என்ன இருக்குது, இவங்க அப்போகிரிப்பான்னு சொல்லி தள்ளக்கூடியது, இவங்க ஏற்றுக்கிட்டு அப்போகிரிப்பான்னு இந்த பைபிள்ல சேர்க்கக்கூடிய அப்போகிரிப்பா ஒன்று இருக்குது, சேர்க்காத சில அப்போகிரிப்பாவும் இருக்குது. அப்போகிரிப்பா லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பட்டியல் போகும். அந்த அப்போகிரிப்பா புக்ஸ் எதுவுமே இதுல கிடையாது. நெக்ஸ்ட். அதே மாதிரி
இப்ப அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு ஹீப்ரு பைபிள் இருக்குது. ஹீப்ரு தான் அவங்க மூல மொழின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹீப்ரு மொழியுடைய மேனுஸ்கிரிப்ட் அவங்க அதுதான் ஒரு மேனுஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க, ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் தான் இப்ப அவங்கள்ட்ட இருக்கிறதுல ஏஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட், ரொம்ப பழமையான மேனுஸ்கிரிப்ட், ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஹீப்ரு மொழியில உள்ள மேனுஸ்கிரிப்ட். அந்த மேனுஸ்கிரிப்டுக்கு பேரு லெனின் கிராடியஸ். ஏன்னு கேட்டா அது லெனின் கிராட் இருக்கு ரஷ்யாவில், அங்க உள்ள மியூசியத்துல பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதனால அதுக்கு பேரு லெனின் கிராடியஸ். அது எப்போ எவ்வளவு பழசு தெரியுமா? அது எப்ப எழுதுனாங்க தெரியுமா? 1028 எழுதுனாங்க. இயேசு இறந்து 1000 வருஷத்துக்கு பிறகு எழுதின புஸ்தகம் இதுதான். இவங்கள்ட்ட இருக்கிற ஹீப்ரு மொழியுடைய ஏஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட். அந்த அளவுக்கு அவங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க. பாதுகாக்கிற லட்சணம். ஆனா பாதுகாக்கிறதுனா கிரிட்டீரியாவை ஆக்கல, அளவுகோலாக ஆக்கவில்லை. அதையும் வச்சுக்கிறீங்க. அவங்க சொன்னதுனால சொல்றேன். ஏஷியன்ட் பழமையானதுலாம் சொன்னாங்கல்ல, 5000 பிரதிகள் நாங்கல்ல, 5000 பிரதிகள் எப்ப எடுத்தாங்கன்னு பாருங்க. Next. So this is the most ancient manuscript which was written 1028 years AD. 1000 years after. 1000 years after Jesus Christ. Now, சரி, இப்ப இந்த வேரியேஷன்ஸ் பத்தி பேசுனாங்கல்ல, வேரியன்ஸ் பத்தி. இது கிரீக் மொழிங்க, இது கிரேக்க மொழியில உள்ள வேரியன்ட். அவங்க இந்த ஆமோன் நாங்கல்ல, நாங்க ஆமோன் மாதிரி வித்தியாசத்தெல்லாம் காட்டல. ஒரு வாக்கியம் இல்லாம போறது, ஒரு வார்த்தை இல்ல சேர்க்கப்பட்டது, ஒரு வசனம் சேர்க்கப்பட்டது, இதுதான் நாங்க சொல்லி இருக்கிறோம். இது வெறும் முட்டையை சோத்துக்குள்ள போச்ச கதை தான். நாங்க முழு பூசணிக்காய போச்ச கதைலாம் இனிமே வரும். நீங்க அதை வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு வார்த்தையை சேர்த்தது, வார்த்தைகளை நீக்கினதை மட்டும் தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது நாங்க இப்ப நான் எடுத்திருக்கிறதெல்லாம் கிரேக்க மட்டும் தான் எடுத்திருக்கிறோம், ஹீப்ரூல உள்ளது எடுக்கல. ஏன்னா அவங்க பேசும்போது சொன்னாங்களே, ஹீப்ரு ஜூஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஹீப்ரு ஜூஸ் தான், யூதர்கள் தான் அந்த பழைய ஏற்பாடுக்கு பொறுப்பாளர்கள், அவங்க தான் பாதுகாத்தாங்கன்ட்டாங்க. நாங்க புதிய ஏற்பாடுக்கு தான் சொந்தக்காரர்கள் மாதிரி பேசுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுனால இதை போட்டிருக்கிறோம். இது கிரேக்க மொழியில உள்ளது. ரெவல்யூஷன்ல 7ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் ஏற்கனவே சொன்னேன். அதுல 1,44,000 எண்ணிக்கை இடம்பெற்றிருக்கும். ஆனால் சினாட்டிகஸ்ல அந்த ரெவல்யூஷன் இது வேட்டிகனஸ்ல கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சினாட்டிகஸ்ல இருக்குது. ஆனா இவங்க வச்சிருக்கிற பைபிளுக்கும் அதுலயும் வேறுபாடு இருக்குன்னு சொன்னேன். அது மாத்திரம் சொல்லல, அந்த சினாட்டிகஸ்ல 1,44,000 இல்ல, 1,40,000 என்ற ஒரு இடத்திலும் 1,41,000 என்ற இடத்திலும் இருக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஆதாரம் தான் இது. இங்க பாருங்க, கிரீக்க படிக்க வேண்டியதெல்லாம் படிச்செல்லாம் தெரிய வேண்டியதில்லை. அந்த வார்த்தை அடுத்ததுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க. இதை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இலகுவாக வார்த்தைகளை பிரேக் பண்ணி இருக்கிறோம். The words have been broken just for simple identification. ஆடியன்ஸ் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கிரேக்க வார்த்தைகளையும் உடைத்திருக்கிறோம். உடைத்து அந்த மேல உள்ள சிவப்பு எழுத்துல இருக்குல்ல, முதல் இதுல சினாட்டிகஸ்ல இருக்குது, அது மற்ற ரெண்டுலயுமே கிடையாது. மேல உள்ளது அது கீழே உள்ளதுலையும் இல்ல, கீழே உள்ளதுலையும் இல்ல பாருங்க, அந்த வார்த்தைகள் இல்ல. அதுக்கு அடுத்தது மேல உள்ளதுல சினாட்டிகஸ்ல 2வது வரியில இருக்கு பாருங்க, எக்கட்டோ டெசரகோட்டான்னு இருக்குது. எக்கட்டான்னு சொன்னா 100, டெசரகோட்டாண்டா 40, டெசரகோட்டாண்டா 40, எக்கட்டோ டெசரகோட்டா அப்படிங்கிற வாசகம் அங்க இருக்குது. இங்க கீழே அந்த வாசகம் இருக்கா பாருங்க, 3 நம்பர் தான் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தமா? 1,44,000. சரிங்க, 1,44,000 இருந்தா 44 2 நம்பராவது ஒன்னா வரணும்ல, 2 எழுத்தாவது ஒரே மாதிரி இருக்கணும்ல. அங்க என்ன இருக்குது பாருங்க. அடுத்தது கீழே அங்க பாருங்க, கீழே உள்ள வாசகம் மேல உள்ளதுல இல்ல பாருங்க, மேல உள்ளதுல இல்ல. சரி, இப்ப கீழே உள்ளதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளதையும் தேர்ட்ல உள்ளதையும் பாருங்க. மேல எக்கட்டோ டெரகோட்டா இருக்குல்ல, அந்த சிவப்புல 2வது வரியில, அதான் அது கீழே உள்ளதுல பாருங்க. கீழே உள்ளதுல பாருங்க, எக்கட்டோன் கடைசியில் ஒரு எண்ணு சேர்த்திருக்கு பாருங்க, கடைசி இல்ல. அதுக்கு அடுத்து டெரகோட்டா இருக்குது, டெசரகோட்டா இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்க டெசரபேஸ்ங்கிற வார்த்தை இருக்குது. அந்த டெசரபேஸ்ங்கிற வார்த்தை அதுல இல்ல. நெக்ஸ்ட், அதே இதுதான் ஃபாஸ்டா போணுமா? இப்ப இங்க பாருங்க, அதுல சேர்க்கப்பட்ட வார்த்தைகளை மட்டும் சொன்னேன். அவங்க சொன்னாங்கல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அவங்க சொன்னதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காட்டுறோம். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எடுத்துக்கிட்டு அந்த 3 வசனத்திலையும் 3 மேனுஸ்கிரிப்ட்ல எத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. நண்பர்களே, நல்ல அருமையான சப்ஜெக்ட்ல வர்றோம். அதுக்கு முன்னாடி நேத்துல இருந்து நம்ம காலையில இருந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கோம். அவங்க இன்னும் இது வரைக்கும் பதில் சொல்ல. முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, பைபிள் எப்ப கரெக்ட் பண்ணப்பட்டது, அதாவது ஹஜரத் முகமது அவர்களுக்கு முன்பாகவா அல்லது பின்னாடியா அல்ல அவர் காலத்திலயான்னு திரும்ப திரும்ப கேட்டோம். இது வரைக்கும் அவங்க பதில் சொல்லீங்க.
ஒன்னா முகமது அவர்களுக்கு முன்னாடியே இது பாதுகாக்கப்படல, இது வந்து சினாட்டிக் வேதாகமம் அது எல்லாம் ஓகே தான். சரி, பாதுகாக்கப்படாத ஒரு வேதத்தை எப்படி அல்லாஹ் பல வசனங்களை குறிப்பிட்டு காண்பித்தார்கள், அல்லாஹ் எப்படி அந்த புத்தகத்தை பரிசுத்தமானதுன்னு சொன்னார், ப்ராஃபட் முகமது அப்படி எப்படி அதை யூஸ் பண்ணார்னு கேட்டாங்க. நீங்க அதுக்கு இது வரைக்கும் ஆன்சரே பண்ண கிடையாது. சரி, ஒருவேளை ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கான விஷயத்துக்கு நாங்க வர்றோம். ஒருவேளை நீங்க சொல்றபடி அந்த காரியம் வந்து ப்ராஃபட் முகமதுக்கு முன்னாடியே அந்த புத்தகம் பாதுகாக்கப்படலைங்க, அதாவது கிறிஸ்தவங்க வந்து பாதுகாக்கலைங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுட்டா கூட, உங்களை விட அல்லாஹ் வந்து ரொம்ப, அதாவது நீங்க கடவுளா சொல்ற அல்லாஹ் வந்து ரொம்ப உங்க அறிவை விட குறைந்தவராக மாறி விடுகிறார் என்கிற அர்த்தத்தில் நீங்க சொல்லுகிறீர்கள். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா 6 Friends, from the beginning, since yesterday, we have been asking one single question, whether when was the Bible corrupted, for which our dear friends have not answered us so far, whether it was before the time of Muhammad or after the time of Muhammad. If what they claim is to be true, that Bible has not been preserved, which means Allah is weaker than human beings, so that he is not able to protect or preserve the Bible. So even if for argument's sake we agree that Bible has been protected. Yes, இப்போ ஹலோ, நம்ம மக்கள் வந்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, இந்த இவங்களுடைய பொதுவா என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாமியார் உடைச்சா அது மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மக்கள் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்க நீங்க பாக்குறீங்க. முதல் நூற்றாண்டுல அல்லாஹ் வந்து பாதுகாக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்லயே. சரி, கஷ்டப்பட்டு கிறிஸ்தவங்க இவ்வளவு தூரம் பாதுகாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு இது இருக்கு. அதுவேளை அதோட லட்சணம் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்க, அல்லாவே பாதுகாத்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இது வந்து அல்லாஹ் பாதுகாத்திருந்தா அது எப்படி பாதுகாத்திருக்கணுங்க, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பாருங்க, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தான் நான் போட்டிருக்கேங்க. இதை நான் நேத்தே கேட்டேன். அருமையான பிஜே சார் சொன்னாங்க, இதை நான் தான் சொன்னேன் அப்படின்னாங்க. நமக்கு பிஜே சார் மேல தனிப்பட்ட விதத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அவர் வந்து 2-2-4 சொன்னா அவர் சொன்னதுக்காக நாங்க எந்த விதத்திலயுமே மறுக்க போறது கிடையாது. அது 2-2-4 அவர் சத்தியத்தை சொல்லியிருக்காரு, நாங்க சத்தியத்தை ஏத்துதான் ஆகணுங்க. அந்த மாதிரி பிஜே சார் எடுத்து கொடுத்த இந்த சும்மா என்ன மர்ஜியும் லா இலல் ஜஹீம் அப்படின்னு சொன்ன இந்த வசனத்தின்படி அவர் அது தமிழ் எழுதிருக்கனால தமிழ்ல இருந்தே உங்களுக்கு சொல்றேன். அந்த இடத்துல லா இலல் ஜஹீம்னு இருக்குங்க. இந்த பாருங்க, இந்த ரெட்ல நான் இது பண்ணிருக்கேன். அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு அலீஃப் வரணுங்க. ஆனா பல குரான்கள்ல இந்த அலீஃப்கள் நீக்கப்பட்டிருக்குங்க. இப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ் பாதுகாத்த வேதத்துடைய அதாவது நீக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லல, சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த நான் இங்க பதிவு செய்யறேங்க. யார் சொன்னதுன்னு கேட்டா நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப குரான்ல இருக்கிறது இப்படித்தான் இருக்கு. குரான்ல இப்படி இல்ல. இதுக்கு நடுவில் அந்த அலீஃப் வருதுங்க. அந்த ரெட் மார்க் 2 லெட்டருக்கு நடுவில் அலீஃப் வருதுங்க. அந்த குரான் வேணா எங்கிட்ட இருக்கு, நான் காமிக்கிறேன். அலீஃப் இருக்கிற அந்த இதுதான் ஒரிஜினலா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காஃபிர்கள் செல்லும் இடம் நரகம் இல்லைனுங்க. அதான் அதுக்கான சரியான அர்த்தம். இப்ப டிஎன்டிஜேவோ அல்லது மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல எல்லாரும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது எப்படி, காஃபிர்கள் செல்லும் இடம் அவர்கள் தங்கும் இடம் நரகம் அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றதும் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல இங்க இப்படித்தான் வரும். எதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க இந்த இடத்துல காஃபிர்கள் செல்லும் இடம் நரகம்னு? ஏதாவது வேற ஏதாவது கோடெக்ஸ்ல அது இல்லாம இருக்கா? நீங்க திருத்தி இருக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாத்தான்னு சொன்ன வேதத்தை நீங்கள் திருத்தினர். அதாவது அருமையான இஸ்லாமிய நண்பர்கள் யாரோ ஒருத்தர் திருத்திருக்காங்க. இதைய அந்த அலீஃபை யார் கட் பண்ணா அதை நீங்க சொல்லணும். அப்ப கட் பண்ணதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை, யாரோ கட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அது யாருன்றதை நம்ம இது பண்ணலாம். அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, அல்லாஹ் பாதுகாத்தான் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் மனுஷங்க பாதுகாப்புங்கிறது நீங்க சொல்லுவீங்க, மனுஷன் தானுங்க, அவன் ஏதாவது மறந்துருப்பாங்க, கொஞ்சம் விட்டுருப்பாங்க. சரி, அல்லாஹ் பாதுகாத்தானே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இங்க இல்லாம போயிருச்சு. அப்ப நீங்க அதை கொஞ்சம் யோசிக்கணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. Actually, in the beginning, our friends are saying that Allah was not willing to preserve the book. So, but I have quoted one verse from Quran where it is mentioned that infidels, in the original manuscript it is mentioned that infidels will not go to hell. But in Tamil translation, in all Quranic translations, it is mentioned that infidels will go to
hell. So Allah, the original manuscript says, Allah, infidels will not go to hell, but in the translations, human beings have corrected the original manuscript as infidels will not go to hell, will go to hell. So, see how you can see the difference. The Allah is not able to protect His own book. சரி, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேத்தே வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா சாத் சீன் வந்து மாத்தி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நேத்தே வந்து அருமையான பிஜே சார் அவர்கள் கொட்டேஷன் போட்டாங்க. அதை வந்து சாத்தா எழுதணும் இல்ல சீன் எழுதியிருக்கிறாங்க இப்படிங்கறது அதோட விஷயம். இத வந்து யார் முடிவு பண்றது? இதுவுமே வந்து இன்னொரு கோடெக்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்ப இன்னொரு கோடெக்ஸ் இருந்தா தானே, இன்னொரு பாதுகாக்கப்பட்ட பிரதி இருந்தா தான் அதை பார்த்து நீங்க திருத்தணுங்க. எதுவுமே இல்லாம நீங்களே படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, அது வந்து படிச்சா வந்து அர்த்தம் வராது அப்படிங்கறதுக்காக நீங்க ஏன் மாத்துறீங்க? அல்லாஹ் பாதுகாத்த புஸ்தகத்தை, அல்லாஹ் பாதுகாத்து கொடுத்த அந்த விஷயத்த நீங்க ஏன் சாத்த வந்து சீனா மாத்தி ஓதுங்க, சீன சாத்தா மாத்தி ஓதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குங்க? அதை வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணுங்க. இப்ப இவ்வளவு தூரம் அவங்க பாதுகாத்த லட்சணம் தெரியுது, அவங்க பாதுகாத்த லட்சணம் தெரியுது அப்படின்லாம் சொன்னாரு அருமையான சகோதரர். நான் கேட்கிறேன், இதை திரும்ப கேட்க முடியாதா? அல்லாஹ்வே இந்த கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வந்துரும்ல. அதனால ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, இதை திரும்ப ஒருத்தர் கேட்பாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கணுங்க. அதனால முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது மாதிரியான பல வித்தியாசங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுவோம். இன்னொன்னு அவங்க சொன்னாங்க, நாங்க டெக்ஸ்டுவல் ஸ்கிரிப்ட் வந்து பத்தி பேசுவோம் அப்படின்னு. சாதாரணமா தமிழ்ல படிச்சு எழுதுனதுலயே எவ்வளவு தப்பு இருக்குங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்து போடுவாங்க. தமிழ்ல படிச்சு அவங்க எழுதுற விஷயத்திலேயே எத்தனை தப்பு அவங்களுடைய ஆதாரபூர்வமா எழுதின காரியங்கள்ல அவங்க எவ்வளவு தப்புகளை செய்யறாங்க அப்படிங்கறத நான் கொஞ்ச நேரத்துல எடுத்து போடுவாங்க. அதாவது நல்லா எல்லாரும் செய்யக்கூடியது ஒரு சிலர் தவறுகள் செய்வாங்கிறத விட்டுட்டு நாங்க அதை தெரியும் எனக்கு இதை தெரியும், சாதாரணமா தெரிய வேண்டியது தெரியலையே அப்படின்றத வந்து நம்ம கொஞ்ச நேரத்துல எடுத்து போடுவோம். இப்ப அதுக்கப்புறமா நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி சகோதரர் அஸ்கர் அவர்கள் தொடர்வார்கள். நம்ம அடுத்த செக்ஷன்ல இதை பத்தி பார்ப்போம். The scene, there are two differences, but originally it is not like that. It is only changed by human beings. Who has given the authority to change Allah's words? So when they cannot preserve their own words, they say we are not capable of preserving our manuscripts. So you can see their double standard now. Now, my dear friend, he has said that he have a study enough about the manuscript and he no needs certification from us. நம்முடைய நண்பர் சொன்னார், கையெழுத்து பிரதிகளை நான் போதுமான அளவிற்கு படித்திருக்கிறேன், ஆகவே உங்களிடத்திலிருந்து எனக்கு அந்த எந்த விதமான சர்டிபிகேட்டும் தேவையில்லை என்று சொன்னார். But the scholarship which he is bringing is a 200 backward. ஆனால் அவர் கொண்டு வருகிற அந்த அறிஞர் தன்மை என்பது 200 வருடங்களுக்கு முன்பதாக. He is bringing 2 manuscripts out of 27,000 and he seems to be a big scholar. 27,000 கையெழுத்து பிரதிகள் இருக்கும்போது 2 கையெழுத்து பிரதியை கொண்டு வந்துவிட்டு நான் அறிஞர் என்று சொல்கிறார். He is able to bring so many variants. The reason is because we have so many manuscripts. நமக்குள்ள இத்தனை வித்தியாசங்கள் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அத்தனை அதிகமான கையெழுத்து பிரதிகள் இருப்பதினாலே. You imagine you are around here between 250 to 300 people. இங்கே நாம் இருக்கிற அனைவரும் 250 லிருந்து 300 பேர் இருக்கிறோம். If you all are writing a note, நீங்க எல்லாரும் ஒரு காரியத்தை எழுதுறீங்க about our lecture, இந்த உரையாடலை குறித்து, and here is someone Uthman, their followers, their leader, இங்க இருக்கிற உத்மான் அவர் தலைவர் ஒருவர், and he takes all the notes and he make one and he bonds all. இப்ப அங்க இருக்கிற ஒருவர் என்ன செய்கிறார், நம்ம இருக்கிற எல்லா நம்ம நோட்ஸ் எல்லாம் வாங்கி ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எரித்து விட்டார். And then tomorrow someone wanted to know the variance and he will have very less. இங்க அங்க எப்படி விதமான வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி தேடி பார்த்தால் அங்க ஒன்றுமே இருக்காது. But Christian picture is opposite. ஆனால் இதற்கு முற்றிலும் எதிர்பட்டது. Yesterday we saw you are bringing your argument on the base of brackets which was of KJV base. During KJV we has only 6 manuscripts. நேற்றைய தினத்திலே 2
வசனங்களிடையே அடைமொழிகள் இருப்பதை குறித்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற அந்த மொழிபெயர்ப்பில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். And now- அந்த சமயத்தில் 600 மூலப்பிரதிகள் தான் இருந்தது. And now we have 27,000 manuscript. ஆனால் இன்றைக்கு 27,000 கையெழுத்து பிரதிகள் இருக்கிறது. So you imagine, இப்பொழுது நீங்கள் கற்பனை பண்ணி if பார்த்துக் we wanted to restore all of our saying, இப்ப நம்ம எல்லாம் சொன்ன எல்லாருடைய வார்த்தைகளையும் நம்ம திரும்ப சேர்க்க வேண்டும் என்று what is சொன்னால், the best way? அதற்கு மிகச் சிறந்த வழி To எது? taking two people's note and checking the variations and going to the original? இந்த ரெண்டு பேர் எழுதினதை மாத்திரம் வைத்துக் கொண்டு அந்த மூலத்துக்கு நம்ம போவது சரியான ஒன்றா? Or taking this all 250 or 300 people notes and checking and going to the original? இந்த 250 300 பேர் எழுதினவற்றையும் வைத்துக் கொண்டு எது உண்மையானது எது மூலமானது என்று போவது சரியானதா? This is the best scholarship he is claiming. இதுதான் அவர் மிகச்சிறந்த ஒரு அறிவுத்தன்மை என்று சொல்லுகிறார். Now yesterday what he says that first he did not give any criteria, but he says I have given evidence and evidence and evidence, and there is no evidence at all. அவர் எந்த விதமான அளவுகோலையும் சொல்லாதபடிக்கு நான் ஆதாரங்களுக்கு மேல் ஆதாரங்கள் கொடுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. All of yesterday his evidence can be categorized in 4. இந்த எல்லா ஆதாரங்களையும் 4 விதங்களில் நாம் பகுத்து விடலாம். He brought some immoral passages and he have a tons in Quran and Hadith. இங்கே He brought some immoral passages இங்கே ஒழுக்க நெறியற்ற பகுதிகளை கொண்டு வந்தார். as he thinks, அவர் and he யோசிக்கிறார். have a tons in Hadith and Quran. ஆனா ஹதீஸிலும் குரானிலும் நூற்றுக்கணக்கான விதமான பகுதிகள் இருக்கிறது. Second, he brought contradiction. அங்கே முரண்பாடுகளை கொண்டு வந்தார். And he has 101 contradiction. I can show it now itself. ஆனால் அதே விதமான முரண்பாடுகளை குரானிலும் ஹதீஸிலும் அதுபோல நூற்றுக்கணக்கான முரண்பாடுகளை காட்ட In முடியும். contradiction, he is bringing the variance of the Greek manuscript. அங்கே கிரேக்க மூல பிரதியில் இருக்கிற வேறுபாடுகளை கொண்டு வந்து He is காண்பித்தார். bringing of 18th century argument and seems to be 21st century top scholars. அங்கே 18வது நூற்றாண்டு விவாதத்தை கொண்டு வந்து விட்டு 21வது நூற்றாண்டு அறிஞர் போல அவர் பேசுகிறார். Now yesterday he responded in the response of my friend saying that Quran says chapter 15 verse 9 that we have revealed this zikra and we will preserve, and his response they gave that means only Quran. அங்க ஜிக்ரா என்கிற அந்த வார்த்தை குறித்து எவ்விதமாக பாதுகாக்கப்பட்டது என்பதை குறித்து குரான் இருப்பதை குறித்து என்னுடைய நண்பர் சொல்லும்போது அது குரான்ல இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். But in Quran there is a 200 above words zikra mentioned. அங்கே 200க்கு அதிகமான திக்ரா என்கிற வார்த்தை குரான்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. For example, Quran 38 verse 1, Quran 54 verse 17, Quran 54 verse 22, Quran 54 verse 22 and 40, it is only for the Quran. இங்கே குரான்ல 38 1 54 17 22 32 40 ஆகிய இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஜிக்ரா என்கிற வார்த்தை இப்ப குரான்ல பயன்படுத்தப்படுது. இவையெல்லாம் குரானுக்காக But for பயன்படுத்தப்பட்டிருக்கு. the Torah and Injil is Quran chapter 16 43, Quran 21 verse 7, Quran 21 verse 48, Quran 21 verse 105, Quran 40 verse 53, Quran 40 verse 54. ஆனால் தௌராத்துக்கும் இஞ்சிலுக்கும் இந்த ஜிக்ரா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குரான்ல 16 43 21 7 48 105 40 53 54 வசனங்களில் இருக்கு. Quran chapter 11 verse 114, Quran 11 120, Quran 21 48, Quran 38 41 to 42, Quran 26 209, Quran 29 verse 51, Quran 38 verse 45 to 46, Quran 89 verse 23. இங்கே அதே போல குரானை குறித்து சொல்லப்படும் போது 11 114 120 21 84 38 41 42 26 209 29 51 38 45 46 89 23 சொல்லப்பட்டிருக்கிறது. He cannot prove Zikra means only Quran. I challenge him. If he is a scholar, intellectual, not as a memorizing and coming here, respond here. Give us the answer what we are asking. You are not able to touch one question since yesterday. Respond here that this means only Quran, not Bible, and we are coming back for every point which you are bringing. You will get tons of tons. இங்கே சொன்னார் இந்த ஜிக்ரா என்கிற வார்த்தை குரானுக்கு மாத்திரம்தான் என்று அவர் நேற்றைய தினத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் இங்கே நிரூபிக்க முடியும் அது முழு வேதாகமத்துக்கும் இஞ்சிலுக்கும் தௌராத்துக்கும் உரியது என்பதை குறித்து எங்களால் நிரூபிக்க முடியும். அதுக்கு அவர் மாற்று கருத்து இருக்குமானால் இப்பொழுது அவர் The response he has given, Quran chapter 13 verse 39,
அவர் சொன்ன பதிலிலே குர்ஆன் 13:39 that whatever Allah wants, He change, and whatever He wants, He will preserve. அல்லாஹ் விரும்பினதை அவர் பாதுகாக்கிறார், விரும்பாததை அவர் அழிக்க அனுமதிக்கிறார் என்று சொல்றார். First, in this verse, Quran is not mentioned. அந்த குறிப்பிட்ட பகுதியில 19:39 I would like குர்ஆனை குறித்து சொல்லப்படவில்லை. I would like to hear from PJ sir, show me where is the word Quran in that verse. அந்த வசனத்தை அந்த ஆயத்திலே குர்ஆனை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று PJ சார் அவர்கள் சொல்லட்டும். If you wanted to talk on this verse, இந்த குறிப்பிட்ட ஆயத்தை குறித்து பேச வேண்டும். come for the clear word. இதை குறித்து இன்னும் தெளிவான வார்த்தையோடு Quran chapter 6 verse 34, Quran 6:1-15, Quran 10:64, Quran 18:27, it says Allah word cannot be changed. இங்கே குர்ஆன் 6:34, 115, 10:64, 18:27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் குர்ஆனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன் வார்த்தைகளை மாற்றுவதில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. La mubaddala li kalimatillahi. God's word cannot be changed. தேவனுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை மாற்றப்பட முடியாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It cannot be for Quran at any cost. அது குர்ஆனுக்கு முடியவே முடியாது எந்த நிலையில இருந்தாலும். When Quran is speaking, Quran is saying in the 6th century when the Bible was written, completed, it was everywhere. எங்கே குர்ஆன் எழுதப்பட்டது 6வது நூற்றாண்டில், ஆனால் அதற்கு முன்பதாகவே வேதாகம் முழுவதும் எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. Till now we have never heard from this team what is their criteria to debate, what is criteria to judge. For us it's clear. Quran chapter 10 verse 94 says, "O Muslims, if you have a doubt, go to the people of book." இங்கே இதுவரைக்கும் அவர்கள் எந்த அளவுகோலை வைத்து வேதாகமும் கடவுளுடைய வார்த்தை இல்லை என்பதை குறித்து அவர்கள் சொல்லாதபடிக்கு அவர்கள் இங்கே நாங்கள் அதை குறித்து தெளிவாக இருக்கிறோம். முஸ்லிம்களே, உங்களுக்கு இந்த வேதத்தை குறித்த சந்தேகம் இருந்தால் அதை வேதத்தை உடையவர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But Quran chapter 5 verse 47 says, "Let the people of gospel, Christians, judge everything according to gospel." So we are here to judge you everything what you bring in the light of gospel, because you are commanded in the Quran. Allah